இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகுது. ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா வெறும் dy/dx மட்டும்தான் இன்வால்வ்டாக இருக்கும். d²y/dx², d³y/dx³ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஆர்டர் டிகிரி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன். அப்படின்னாலும் அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. டிகிரி 1ன்னு இருக்கிற எல்லாத்தையுமே நாம் என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர்னு சொல்லுவோம். டிகிரி 1 இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்னா லீனியர்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை, வெறும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள், ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள். இதே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்போ வரும்னா ஒரு டிபெண்ட் வேரியபிள், 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் நம்மளுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வரும். அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வர சிச்சுவேஷனில் தான் நமக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனே ரைஸ் ஆகும். சரிங்களா? நாம் வந்து ஆல்ரெடி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸு பார்த்தாச்சு. இப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதில் ஸ்பெசிஃபிக்கானது லீனியர். சரிங்களா? நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது சொல்யூஷன்ஸ் ஆஃப் PDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நடத்திருந்தோம். சொல்யூஷன்ஸ் ஆஃப் PDEன்னு சொல்லிட்டு, அதாவது சார்பிட்ஸ் மெத்தடு, அதுக்கு முன்னாடி நிறைய மெத்தட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லாமே நடத்திருந்தோம். இதில் என் கேள்வி என்னென்னா, லீனியர் அப்படின்ற கண்டிஷன் இங்கே இருந்ததுங்களான்னு பாருங்கள். சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் PDE அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதில் லீனியர் அப்படின்ற கண்டிஷன் ஏதாவது இருந்ததுங்களான்னு பாருங்கள். ஐ வாண்ட் யுவர் ரிப்ளை. ஏன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும் வரும், அதுக்கு ஹோல் ஸ்கொயரு ஹோல் க்யூப் எது வேணாலும் வரலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் தான் பார்த்தீங்க. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஃபஸ்ட் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். அங்கத்துக்கும் எங்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே வெறும் லீனியர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர்லாமும் லீனியர் தான் பார்த்தோம். இங்கே வந்துட்டு நான் லீனியர் கிடையாது, நம்மளோட சிலபஸில் கிடையாது. நான் லீனியர் பார்க்க போகிறது இல்லைண்ணா. சரிங்களா? முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. மொத்த டாப்பிக்கை பார்க்கும்போது, மொத்தமாக சம்ஸை பார்க்கும்போது கட்டாயம் கன்ஃபியூஷன்ஸ் அங்கே வரும். அப்போ ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது இது என்ன மெத்தடு, கேள்வி என்ன கொடுத்துருக்கு, முதல்ல கேள்வியை நான் ரிப்பீட்டடாக நான் சொல்கிற விஷயந்தாங்க. கேள்வியை எவ்வளவு அனலைஸ் பண்ண முடியுமோ அனலைஸ் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா டேட்டா எந்த விதத்தில் இருக்குது. ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 745 ரேஞ்சுக்கே முடிச்சிடுவேன். இது எல்லாத்தையுமே நாம் இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோன்றது ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். என்னென்னலாம் பார்த்துருக்கோம், இது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூவையும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது இதில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறதுல நாம் வந்து செவரல் மெத்தட்ஸ் இருக்குது. இவ்வளோ, அதாவது செவரல் மெத்தட்ஸ்னால் அதனுடைய தன்மையை பொறுத்து நாம் அந்த மெத்தடை நம்ம கையாளணும். ஒரு சம்மையே 2-3 மெத்தடில் கூட போடுற மாதிரி கூட வரும். நம்மளுக்கு எதை பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ எந்த சிச்சுவேஷனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு, ஒய் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு, அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் அதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போடலாம்.
வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுன்றது எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு, ஒய் டேர்ம்ஸ்லாம் இன்னொரு சைடு நம்ம பண்ணிவிட்டு அதை இன்டகிரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதை இன்டகிரேட் பண்ணுற லெவல்லையும் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நாம் அந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். நீங்கள் மெத்தடெல்லாம் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வராதீங்க. இந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணலாமா, அந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணலாமா, இதுதான் உங்களோட சிந்தனையாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் எடுக்கிறாங்க. இப்போ சால்வ் 1 + x³ dy minus x² dx equal to 0. Given that y of 1 equal to 2. இது என்னன்றதை நாம் பிறகு பார்க்கலாம். இப்போ இதனுடைய சொல்யூஷன், ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஏன்னா dy dx இந்த மாதிரி இருக்குனாலே அது பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து எந்த மெத்தடில் கையாளலாம் அப்படின்னு நான் டாபிக் சொல்லிட்டேன்றதுனால நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு சம் தான் போடுவேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரேண்டமாக சம் கொடுப்பேன். அதை எந்த மெத்தடில் போடலான்றது தான் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த கிளாஸினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு டாப்பிக்கு ஒரே ஒரு சம் சொல்லிவிட்டு அடுத்தது ஃபுல்லாகவே எல்லா டாப்பிக்லுமே இது வந்தால் இது ரூலு, இது வந்தால் இது ரூலுன்னு சொல்லிவிட்டு ரேண்டமாக சம்ஸ் கொடுக்க போகிறேன். அதை நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் இந்த கிளாஸில் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் ஒய் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கலெக்ட் பண்ண முடியுதான்னு நீங்கள் ஒரு சைட் செக் பண்ணுங்கள். ஓகே, கவனிங்க. இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுன்றது என்னென்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இதை வந்து எக்ஸை வந்து இந்த சைடு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா 1 + x³ dy ஈக்குவல் டு x² dx. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடாக தள்ளிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே dx நியூமரேட்டரில் இருக்கணும், dy நியூமரேட்டரில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் இம்ப்ளைஸ் அப்போ dx நியூமரேட்டரில் தான் இருக்கணும் அப்படின்னா இதோ இந்த டேர்ம் ஹைலைட் பண்ணுற இந்த டேர்மு dx நியூமரேட்டரில் தான் இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் ரைட் சைட்லேயே தான் dx இருந்தாகணும். ஸோ எக்ஸோட அதர் டேர்ம்ன்றது இங்கே எடுத்துட்டாங்க 1 + x³ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துட்டாங்க. சரிங்களா? 1 + x⁻3. அடுத்தது dy நியூமரேட்டர் தான் இருக்கணுன்றதுனால இந்த y மட்டும்தான் இருக்குது, மீதி இருக்கிற டேர்ம். ஸோ 1/y dy. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்டகிரேட் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. டினாமினேட்டர் வந்தது அப்படின்னா ஒன்று லாஜிக்கலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நான் மெத்தட் எல்லாத்தையும் நான் போட்டு தான் போடுவேன். அப்படின்னா புட் t = 1 + x³. அப்போ dt அப்படின்னா 3x² dx. அப்போ x² dx அப்படின்னா நியூமரேட்டரில் பாருங்கள், இந்த x² dx மீன்ஸ் 1/3 dt. அப்போது இது எப்படி மாறும் அப்படின்னா 1/3 dt /t இப்படி மாறும். ஈக்குவல் டு 1/3 log t ஈக்குவல் டு 1/3 log 1 + x², சாரி 1 + x³. இவ்வளோ ஒர்க்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இவ்வளோ ஒர்க் கட்டாயம் பண்ணவே பண்ணாதீங்க. டினாமினேட்டர் நியூமரேட்டர் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ண வேண்டியது இந்த டினாமினேட்டர் 1 + x³ இருக்குது இல்லைங்களா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா 3x² வரும். இங்கே மேலே வேரியபிளை மட்டும் வருதான்னு பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்காதீங்க. கான்ஸ்டண்ட்டை விட்டுருங்க. சொல்கிறது நல்லா கவனத்தில் கேட்டுக்கோங்க. நம்பரை விட்டுருங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா 3x². ஸோ அந்த x² மட்டும் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இருக்கா? தைரியமாக என்ன பண்ணுங்கன்னா இந்த கான்ஸ்டண்ட்டை 1/3 போட்டுக்காங்க. 1/3 போட்டுட்டு லாகுன்னு போட்டுட்டு
1 + x cube அவ்வளோதான். அதாவது டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது அவ்வளோதான். அதே மாதிரி தான் 1/y ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ log y அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ளஸ் log c-னே போட்டுடலாம். ஏன் அப்படி log c-ன்னு போடலாம் அப்படின்னா எல்லாமே log இருக்கிறதுனால log c போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இன்டகிரேட் போத் சைட்ஸுன்றதை ஃபுல்லாக அந்த என்டையர் ஆன்சரை நான் இங்கே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் log y = 1/3 log 1 + x cube plus log c. ஓகே. ஸோ எனக்கு தேவை வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா லாக் வந்து ஓவராலாக கேன்சல் பண்ணணும் அப்படின்னும் போது log y minus log 1 + x cube power 1/3 equal to log c. ஏன் சார் இங்கேயே நம்ம மல்டிப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். இங்கேயே மல்டிப்ளை பண்ணலாம். log m + log n log mn தானே அப்படின்னும் போது எது வேணாலும் பண்ணலாம். ஆப்ஷனுக்குள்ளே என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஒர்க்கு. எப்படி பண்ணாலுமே அந்த ஆன்சர்ஸை எடுத்துகிட்டு வரலாம். லாஜிக்கலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் log m minus log nன்றது இது equals to log c. This implies y by 1 + x cube power 1/3 equal to c. ஆன்சரில் என்ன எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக இதை கூட இப்படியே வச்சிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் என்ன வந்துட போகுது y of x = c × 1 + x cube power 1/3. அவங்க ஆன்சரில் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது இதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. given that y of 1 = 2. y of 1 = 2னா y எதை டிபெண்ட் பண்ணுது? இதில் எக்ஸை டிபெண்ட் பண்ணுது. அதாவது when you put x = 1, when x = 1 y = 2 அதுதான் கொடுத்துருக்குது. கொடுத்துருந்த இனிஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்க்கு 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ என்ன வரும்னா 2 = c × 1 + 1 power 1/3. ஓகேங்களா? திஸ் இம்ப்ளைஸ் 2 = c × 2 power 1/3. அப்போ சியோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். சியோட வேல்யூ என்ன வரும்னா இந்த வேல்யூ இங்கே போகும். ஓகேங்களா? இந்த வேல்யூ இங்கே போகும். இங்கே 2 இருக்குது, இங்கே c × 2² இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? c = என்ன பண்ணுவீங்க? இங்கே 2 இருக்குது, இங்கே c × 2² இருக்குது. அப்போ c வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 2/2² போடலாம். இந்த பவர்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பவர் 1 இந்த டேர்ம் தான் இங்கே போகுது இல்லைங்களா? இந்த டேர்ம் இங்கே போகும்போது நெகட்டிவில் போகும். ஒரு டேர்மு ஒரு பவர் இருக்கிற டேர்மு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது இங்கே 2 இருக்குங்களா? 2 power -1/3 போகும். சி வந்து இங்கே இருக்குது. 2 power 1/3 நான் இங்கே எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்போ என்னவா போகும்னா 2 power -1/3 போகும். இப்போ பவர்ஸ் ஆட் ஆச்சுன்னா 2 power 2/3. ஓகேங்களா? ஸோ y = c power 2/3 அண்ட் சாரி 2 power 2/3. ஏன்னா சிக்கு தான் வேல்யூ 2 power 2/3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2 power 2/3 × 1 + x cube power 1/3. நீங்கள் உங்களுக்கு ஆன்சரில் வந்து இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. 2 சைடும் க்யூப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். க்யூப் பண்ணுறீங்கன்னா இப்படி வரும். பவரில் வந்து என்ன ஆகும்? அந்த 3 வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்? 2² × 1 + x cube அவ்வளோதான். ஏன்னா 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 4 × 1 + x cube. ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ y power 3 = 4 × 1 + x cube. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்.
அகைன் நான் சொல்லிடுறேன், மெத்தடெல்லாம் செகண்டரி தான். சம்ம ஆரம்பிக்கும் போது அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு 5 to 10 days ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலுமே நம்ம டெவலப் பண்ணிக்கிறலாம். பட் கான்செப்ட்னா ஒரு சம் கொடுத்தா அதை அனலைஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். நாம் அதை எந்த வேலை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த வேலை தான் நம்ம மைண்டில் போய் நிற்கும். அதனால் அதை கரெக்டாக பண்ணுங்கள். அந்த வேலை தான் நான் சொல்லித்தரேன். அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லுங்கள். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அகைன் சொல்லிடுறேன், ஒரு மெத்தடுக்கு ஒரே ஒரு சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ரேண்டமாக சம்ஸ் கொடுக்குறேன். இந்த மெத்தட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஹிண்ட் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மெத்தட்ஸை வச்சுக்கிட்டு எந்த ப்ராப்ளமை எதில் போடலாம் அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். வேறு ஒன்றுமே இல்லை, அந்த ஹிண்ட்டு மட்டும் நீங்கள் யோசிக்கணும் டுவர்ட்ஸ் த எண்ட். இப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுன்றது என்னென்னா, உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்தால், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ப்ரெசண்ட், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுன்னு ஒன்று. அதை எப்படி டீல் பண்ணுறோன்றது அப்புறமா. ஃபஸ்ட்டு திங், வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்? இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்றது பாருங்கள். சி, எப்பவுமே y ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா உங்களுக்கான டயக்ராம், y வந்து அவுட்புட்டு, எக்ஸ் வந்து இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம்னா y இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதான் அர்த்தம். அப்போது இதில் எக்ஸோட மதிப்பை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. எதை கொடுக்குறீங்களோ அது வந்து இன்புட், ரிசல்ட் எது வருதோ அது வந்து அவுட்புட். இதில் எதை நீங்கள் கொடுப்பீங்கனாலையும் எக்ஸுக்கு வேல்யூ கொடுப்பீங்க, ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். எது கொடுக்குறீங்களோ அது இன்புட், எது வருதோ அது அவுட்புட். சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய்க்கு என்ன ஆகுது? ஒரே ஒரு டைம் தான் ப்ராசஸ் ஆகும். என்ன ஆகுது? ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் ப்ராசஸ் ஆகும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஒய் ஈக்குவல் டு 2x ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 2x ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இஃப் ஐ எம் புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்ன ஆகுது உங்களுக்கு? இஃப் ஐ எம் புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இப்போ 2x பவர் 2ஆக இருந்தால் டக்குன்னு உங்கள் மைண்ட் என்ன சொல்லுன்னா, அது என்ன பெரிய விஷயம் இருக்குது, டக்குன்னு 4x ஸ்கொயர் போட்டுடலான்ற மாதிரி மைண்டு சொல்லும். நான் என்ன பண்ணுறேன், 2x பவர் ஒரு 5ன்னு கொடுத்துறேன் சும்மா போயிடுச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? உள்ள ப்ராசஸ் என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு 6 பவர் 5ன்னு சொல்லிடுவீங்க, அது விஷயம் கிடையாது. 6 பவர் 5னா இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பட் இதில் நீங்கள் என்ன நடக்குதுன்னா ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு இது கொடுக்குறீங்க, இதை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறமா தான் அடுத்ததுக்கு வரீங்க. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 3ன்னு கொடுத்த உடனே 3 ஸ்கொயர்னு போட்டுறீங்க, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வருது. ஆனால் இதில் ரெண்டாவது ஸ்டெப், அதில் தான் ஆன்சர் வருது. அப்போ இதை தான், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தான் நாம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y ஈக்குவல் டு sin 2xன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 45 டிகிரி கொடுக்குறீங்க அப்படின்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரிஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா y ஈக்குவல் டு நீங்கள் என்ன போடுவீங்க, sin 90 டிகிரி. இந்த 90 டிகிரி போடும்போது ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இருந்திருக்கு, 2xன்றது ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னொரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்குறீங்க. அது பேர் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. வித் எக்ஸாம்பிள்ஸோடு தான் நம்ம சொல்கிறோம், அதனால் அந்த கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுன்றது என்னென்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வருது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னால் எங்கே வருது, அந்த மாதிரியான டேர்ம்ஸ் இடம் பெற்று இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ், சால்வ்
dy by dx equal to sin square x minus y plus 1. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா முதல்ல x மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 போட்டுட்டு அப்புறமா சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் ஸ்கொயர் பண்ணணும். இப்படி தான் இதில் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? இதில் ரைட் சைடில் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா எக்ஸு ஒய்யு 1 இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சைனுக்கு போயிட்டு அந்த வந்த ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயருன்னு போயிடும். ஸோ இதெல்லாம் எதில் செய்கிறோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் செய்யணும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் நீங்கள் உங்களோட ரூல் வந்து ஒன்றுமே கிடையாது. இங்கே உள்ள இந்த டேர்மை நீங்கள் எது உள்ள லீஸ்ட் இருக்கோ இதில் முதல் வேலை இதுக்கு தானே நடக்கும். ஒரு அவுட்புட் மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா முதல் வேலை இதுக்கு தான் நடக்கும். அந்த வேரியபிளை டீன்னு அசைன் பண்ணுங்க. இதை கண்டுபிடிச்சா தான் அதுக்கு அடுத்த வேலையை நடக்கும்னு இருக்கும் இல்லைங்களா, அதை டீன்னு போகும். இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. என்ன வரும்னா dt equal to 1 minus dy by dx. அப்போது dy by dxன்ற மதிப்பு என்னவா வரும்னா 1 minus நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸே பண்ணிடலாம் போத் சைட்ஸ் 1 minus dt by dx. இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது ப்ராப்ளம் இந்த dy by dxக்கு பதிலாக therefore இது எப்படி மாறும்னா 1 minus dt by dx equal to sin square t. This implies dt by dx. This implies இப்போ நீங்கள் வேரியபிள் செப்பரபிள் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு செகண்ட் கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு dt by dx அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டியை நீங்கள் என்ன எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் டின்னு எழுதலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடி அப்படின்றது நியூமரேட்டர் தான் இருக்கணும். அப்போ அந்த காஸ் ஸ்கொயர் டியை டினாமினேட்டருக்கு வந்துடுங்க. இந்த டிஎக்ஸ்ன்றது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா சீக்கன் ஸ்கொயர் டி டிடின்னு எழுதலாம். இது டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் டீயை இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா tan t ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த டீக்கு பதிலாக மறுபடியும் நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த மாதிரி போட்டு முடிச்சிடலாம். இதுதான் உங்களுடைய சொல்யூஷன். ஓகே, அடுத்தது வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு அடுத்தது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு இது தெரியணும்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றது தெரியும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஒன்றும் கிடையாதுங்க. இதில் எக்ஸுக்கு பவர் என்ன இருக்குது, எல்லா டேர்ம்ஸ்க்கும் பாருங்கள் பவர். இதுக்கு 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் 2 தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1, ஸோ சேர்ந்ததுன்னா 2. இதுக்கும் பவர் என்ன தான் இருக்குன்னா 2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்குமே பவர் என்ன தான் இருக்குது, 2 சமமாக இருக்குது. சமமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிள் 1 + x³ + 3xy² - y³ இதுக்கு டிகிரி 3, இதுக்கும் டிகிரி 3. நம்பரை விட்டுருங்க. இதுக்கு பவர் 1 பவர் 2, இதுக்கும் டிகிரி வந்து 3. ஆனால் இதுக்கு டிகிரி வந்து 0. ஏன்னா XY தான் நம்ம பார்க்குறோம். இதில் XY எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிகிரி வந்து மாறுதுன்னும் போது இது வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். ஆனால் டெஃபினேஷனில் இப்படி எழுத மாட்டோம். எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸி. டெஃபினேஷனில் எப்படி சொல்லுவோம்னா
we say f of x comma y is homogeneous. இது எப்போ ஹோமோஜீனியஸ்னு சொல்லலாம் அப்படின்னா if f of tx comma ty equal to t power n f of x comma y. homogeneous of degree n னே சொல்லுவாங்க, டிகிரி n. இந்த மாதிரி சரி எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இது எப்படி செக் பண்ணலாம்னா இது ஒன் வே ஆஃப் செக்கிங். இந்த டெஃபினேஷன் படி செக்கிங் அப்படின்னா செக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஹோமோஜீனியஸ். இது ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நீங்கள் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒயும் போடணும்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் போடுறீங்கன்னா இங்கே டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வரும், அப்புறமா 2tx ty வரும், இங்கே டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரும். இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் டி ஸ்கொயர் காமனாக எடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, இதை நான் டி ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதலாம். அப்போ உங்களுக்கு கொடுத்துருந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னது 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆஃப் டிகிரி 2. ஓகே, இப்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்குற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னென்னா உங்களுக்கு எல்லாத்தினுடைய டேர்ம்ஸ் ஐ மீன் பவர்ஸும் ஈவனாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுக்கான ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, சால்வ் x square minus 3y square dx plus 2xy dy equals to 0. இதில் நீங்கள் பாருங்கள், இந்த dxன்ற விட்டுட்டு இதுக்கு பவர் 2, இதுக்கும் பவர் 2, இதுக்கும் பவர் 2. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை நான் ஹோமோஜீனியஸில் சால்வ் பண்ண முடியும். அதுக்கான மெத்தடு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வேரியபிள் செப்பரபிள் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட் இது வந்து வேரியபிள் செப்பரபிளில் நாட் பாசிபிள். ஸோ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கான ஐ மீன் இது வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து dy by dxஐ கண்டுபிடிக்கணும். dy by dx கண்டுபிடிச்சிட்டு yக்கு பதிலாக vxன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ dy by dx என்னவா மாறும் அப்படின்னா yக்கு பதிலாக vxன்னு போடும்போது dy by dxன்றது v ப்ளஸ் x இன்ட்டு dv by dxன்னு மாறும். ஓகேங்களா, vன்றதும் ஒரு வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். yக்கு பதிலாக வேறு ஒரு v இன்ட்டு எக்ஸ். அப்போது இதை நீங்கள் யூவி ரூல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்ன்னு வரும். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அப்ளை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இதுதான் நீங்கள் கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் dy by dx கண்டுபிடிப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு dy டேர்ம் இங்கே இருக்கட்டும், dx டேர்ம் அந்த சைடு போகும். இப்போ அந்த சைடு போகும்போதே நெகட்டிவில் தான் போகும். இந்த டேர்ம் அங்கே போகும்போது நெகட்டிவில் போகும்போது அப்போ நான் அங்கே நெகட்டிவை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகும்போது அவ்வளோ. திஸ் இம்ப்ளைஸ் dy by dx ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்னு பாருங்கள், 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2xy. இதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண போகிறது இந்த ரூல். வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ் yக்கு பதிலாக vxன்னு போட போகிறேன். ஸோ dy by dx ஆட்டோமேட்டிக்கலி v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dxன்னு மாறும். ஓகேங்களா,
ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது v plus x into dv by dx equal to yக்கு பதிலாக vx போடும்போது v square x square minus x square by 2x into vx. இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்க்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெரியுது. எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணும்போது ஸோ யூ வில் கெட் 3v ஸ்கொயர் minus 1 by 2v. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இருக்கிறது நல்லா கவனிங்க. இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்தது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ எதெல்லாம் வேரியபிள்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எதெல்லாம் வேரியபிள்? எக்ஸும் வியும் தான் வேரியபிள். இப்போது எக்ஸும் வியும் தான் வேரியபிள்னும் போது வேரியபிள் செப்பரபிள் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ரெண்டு டேர்ம் தான் இருக்கும் வேரியபிள் செப்பரபிள். 3 டேர்ம்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைடு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸை வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ண முடியும். ரெண்டு இருந்தால் தான் இது ஒரு சைடு, இது இன்னொரு சைடு, அவ்வளோதான். ஸோ 2v LCM 3v ஸ்கொயர் minus 1 minus 2v ஸ்கொயர். ஸோ v ஸ்கொயர் minus 1 by 2v. இப்போ மறுபடியும் பாருங்கள். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ரைட் ஹேண்ட் சைட். இதில் நீங்கள் dv இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பை டிஎக்ஸ்ன்றது அங்கே போயிடும், டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு போயிடும். இது இந்த சைடு வரும். 2v இந்த டேர்ம் இங்கே வரும்போது 2v பை v ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை நம்ம அப்படியே இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது ஏற்கனவே சொன்னது தான், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருக்கும்போது இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா எனக்கு 2v கிடைக்கும். அது அப்படியே மேலே இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டுக்கலாம். அதே தான் இங்கேயும் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. ஓகேங்களா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் v ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு cx. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா vக்கு பதிலாக மறுபடியும் y பை எக்ஸ்ன்னு நீங்கள் போடணும். y பை எக்ஸ்ன்னு போடும்போது இது y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். திஸ் இம்ப்ளைஸ் த்ரூ அவுட்டாக எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஎக்ஸ் கியூப். ஸோ இதுதான் உங்களுடைய சொல்யூஷன். இதில் ஏதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் y ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிற ஒரே ரீசனுக்காக தான் அது கொடுக்குறது. ஓகே, இப்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம கார்லேட் பண்ணலாம். ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. சின்ன விஷயத்தை கார்லேட் பண்ணலாம். என்னென்னா, இதில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇலாம் சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ, அப்புறமா சொல்யூஷன்ஸ் ஆஃப் பிடிஇ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. இதில் நீங்கள் ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇயில் உங்களுக்கு சொன்ன இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு, சொல்யூஷன்ஸ் ஆஃப் பிடிஇயில் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் என்னன்றது பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇயில் இண்டிபெண்ட் வேரியபிளும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டும் சமமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லுங்க. ரீகால் பண்ணுங்கள். இண்டிபெண்ட் வேரியபிளும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டும் சமமாக இருந்தால் கிடைக்கிறது ஃபஸ்ட் ஆர்டர். கர்சர் இங்கே இருக்குன்னு பாருங்கள், கிடைக்கிறது ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? சரி, இதே தான் சொல்யூஷன்ஸ் ஆஃப் பிடிஇ பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் இருந்ததுன்னா, உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை இண்டிபெண்ட் வேரியபிள் இருந்ததோ
அத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது லாஜிக்கல் திங் தாங்க, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. கான்செப்டுவலாக கொஞ்சம் விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇயாக இருக்கட்டும், அது ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇயாக இருக்கட்டும், லாஜிக் என்னதுன்னா ஃபஸ்ட் ஆர்டராக இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள். ஃபஸ்ட் ஆர்டராக இருந்ததுன்னா அது எய்தர் இட் இஸ் ஓடிஇ ஆர் பிடிஇ, டசன்ட் மேட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ தான் பார்க்குறோம். அதில் how many independent variables are there? Can anyone tell how many independent variables are there? நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. How many independent variables are there? Only one. ஏன்னா y is depending on x. நான் இதை டிபெண்ட் வேரியபிள், இது பேர் தான் இண்டிபெண்ட் வேரியபிள். ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும்போது உங்களுக்கு இங்கே கான்ஸ்டன்ட்டு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். பிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பிடியில் எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சு பாருங்கள், கிளாஸ் முடிஞ்ச உடனே 2 இண்டிபெண்ட் கான்ஸ்டன்ட், ஐ மீன் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வரும். செகண்ட் ஆர்டர் நீங்கள் தேர்ட் ஆர்டர்லாம் போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டரில் உங்களுக்கு எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்துருந்தது பாருங்கள். செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்லலாம் நீங்கள் பார்க்கும்போது 2 கான்ஸ்டன்ட் வந்திருக்கும். தேர்ட் ஆர்டராக இருந்தால் 3 கான்ஸ்டன்ட் வந்துடும், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்கள். பட் ஒரு சில விஷயம் திடீர்னு எக்ஸாமில் நம்ம பேசின விஷயங்கள் திடீர்னு அங்கே வரும், நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் நடத்திருந்துருக்கிறேன். செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டரில் நம்ம டாபிக் நடத்திருக்கிறோம். நீங்கள் அங்கேயே போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செகண்ட் ஆர்டராக இருந்ததுன்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்கும், தேர்ட் ஆர்டராக இருந்ததுன்னா 3 கான்ஸ்டன்ட் இருந்தது. வேறு ஒன்றுமே கிடையாது, லாஜிக். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதுலேயே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா இதையும் அதையும் கார்லேட் பண்ணிடலாம் ஈஸியாக. எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். we say m of x comma y dx plus n of x comma y dy equal to 0. இதை நான் எப்போ எக்ஸாக்ட்னு சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்போ சொல்லலாம் அப்படின்னா if and only if dou m by dou y equals to dou n by dou x. ஓகேங்களா? எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா இது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் எக்ஸாக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ செக் எக்ஸாக்டாக இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. எக்ஸாக்ட் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவே ஒரு ப்ரொசீஜரே இருக்குது, ரொம்ப மெனக்கெடவே வேண்டாம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், செக் x² - 3y², இப்போ நம்ம போட்ட சம் ப்ளஸ் 2xy dy equal to 0 is exact differential equation. ஸோ இது நீங்கள் போன முறை பார்த்த சம்மே தான். இது ஹோமோஜீனியஸ்ன்ற லாஜிக்கில் வந்தது. சப்போஸ் எக்ஸாக்ட்னு இருந்ததுன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜராக போட்டு முடிச்சிடலாம் எக்ஸாக்டாக வந்ததுன்னா. இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது அதில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இதை நான் எம்னு எடுத்துக்கிறேன், இதை என்னன்னு எடுத்துக்கிறேன். நானாக எடுத்துக்கல, நாம் கம்பேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபார்முலாவில் கொடுத்ததில் நாம் என்ன பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணுறோம். mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஜென்ரல் ஃபார்மேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கூட கம்பேர் பண்ணுறேன். இங்கே m ஈக்குவல்ஸ் டு என்ன வருதுன்னா x² - 3y² வருது. n ஈக்குவல் டு 2xy அப்படின்னு இருக்குது. ஸோ நான் dou m by dou y பார்க்குறேன், dou n by dou x கண்டுபிடிக்கிறேன்.
ஸோ dou m by dou yனா dou அப்படின்னு வருதுனாலே பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். அப்போ ஒய்யை தவிர மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 3y ஸ்கொயர் அப்படின்னா 6y. ஓகேங்களா? dou n by dou xனா எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ 2y கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 2. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா dou m by dou y நாட் ஈக்குவல் டு dou n by dou x. எக்ஸாக்ட் பார்த்த வடிவம் அதே மாதிரி தான் இருக்குது. உடனே நீங்கள் எக்ஸாக்டுக்கான மெத்தடை போய் போடக்கூடாது, கிராண்டடாக பண்ணக்கூடாது. இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எக்ஸாக்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை நம்ம போடணும். நீங்கள் mdx ப்ளஸ் ndy வந்துட்டாலே எக்ஸாக்ட் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இதே வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ நான் அடுத்து போட போகிற சம்மும் இதே வடிவத்தில் தான் இருக்கும், பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கான ப்ரொசீஜரை யூஸ் பண்ணணும். இல்லைன்னும் போது சரி உடனே இது ஹோமோஜீனியஸில் தான் இருக்குது அதனால் அதை போட்டோம். ஹோமோஜீனியஸும் இல்லை அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணோம்னா ரூல் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமான்றது ரூல் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும், வேறு ஒன்றும். ஓகே? ஸோ இப்போ ஒரு சம்மு சப்போஸ் எக்ஸாக்டாக இருந்தது அப்படின்னா அதை பார்ப்போம். solve x square minus 2xy plus 3y square dx plus y square plus 6xy minus x square dy. நீங்கள் பார்க்குறதுக்கு ஹோமோஜீனியஸ் மாதிரி தான், ஹோமோஜீனியஸே தான் இது. அஃப்கோர்ஸ் இது ஹோமோஜீனியஸ் தான், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கும் டிகிரி 2 டிகிரி 2 டிகிரி 2 எல்லாத்துக்குமே டிகிரி 2 இருக்கும். எல்லாத்துக்குமே டிகிரி 2 இருக்குதுன்னா அது ஹோமோஜீனியஸ் தான். பட் ஹோமோஜீனியஸை விட எக்ஸாக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? லெட் அஸ் செக் given differential equation is exact. கொடுத்துருக்கிறது எக்ஸாக்டான்றதை செக் பண்ணுவோம். அப்போது ஹியர் எம்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் 3y ஸ்கொயர் அண்ட் n இஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ dou m by dou y பார்க்குறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். மைனஸ் 2x ப்ளஸ் 6y. dou n by dou x பார்க்குறேன், 6y minus 2x. ஓகேங்களா? இஸ் இட் ரைட்? செக் பண்ணிட்டீங்களா? 6y minus 2x. ஒரு முறை பாருங்கள். இந்த ஸ்டெப் நான் நேவிகேட் பண்ணல, ஒரு முறை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ dou m by dou y ஈக்குவல் டு dou n by dou x. இப்போ கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இது எக்ஸாக்டாக இல்லையான்னு கூட செக் பண்ணுன்னு கூட ஒரு ஆப்ஷன் வரும். அவ்வளோதான். ஒரு பெரிய ப்ராப்ளமில் நிறைய சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் ப்ரொசீஜர் என்னென்னா, ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எக்ஸாக்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் இது ஒரு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டகிரேட். நான் என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் m with respect to x. அதில் keep y as constant. y எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி இன்டகிரேட் n with respect to y. n with respect to y பண்ணணும். ஆனால் எதை விட்டுறணுன்றாங்க? எக்ஸ்க்ளூட் டேர்ம்ஸ் containing x. x இருக்குதா அந்த டேர்மை விட்டுருங்கன்றாங்க. x இருக்கிற டேர்மை விட்டுருங்க. அதாவது அஃப்கோர்ஸ் இது இப்படி சொல்லக்கூடாது. ஃபார் டேர்ம்ஸ் நாட் கண்டெய்னிங் எக்ஸ், அஃப்கோர்ஸ் இப்படி தான் சொல்லணும். ஃபார் டேர்ம்ஸ் நாட் கண்டெய்னிங் எக்ஸ், எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஆட் தி above 2.
add the above 2 and equate to C. ஓகே, நம்ம ப்ரொசீஜர் சொல்லும்போது ஐ மீன் சம் போடும்போது தான் இந்த ப்ரொசீஜர் தெரிய வரும். இப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்னா இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் 2y எக்ஸை பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3y² எக்ஸ். y வந்து கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேர்ம் 1. டேர்ம் 1 வந்து எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3y² எக்ஸ். இது ஒரு டேர்ம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்தது நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, என்னை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணணும். ஆனால் எந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், எக்ஸு இல்லாத டேர்ம்ஸை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ் இருக்கிற டேர்மை நீங்கள் என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் எக்ஸ் இருக்கிற டேர்மை நீங்கள் அவாய்டே பண்ணிடணும். இது மட்டும்தான் நீங்கள் டிஃப்ரென்சேஷன் இல்லை, இன்டகிரேஷன். நாம் இன்டகிரேட் தான் பண்ணுறோம். ஓகே, வெறும் இதை மட்டும்தான், எக்ஸ் இருக்கிற டேர்மை நீங்கள் பார்க்கவே கூடாது. அதை மட்டும் விட்டுட்டு எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஓவரால் சொல்யூஷன் வந்து என்னென்னா x³/3 மைனஸ் yx² ப்ளஸ் 3y² எக்ஸு ப்ளஸ் y³/3 ஈக்குவல் டு C. இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ரேண்டமாக சம்ஸ் கொடுக்குறேன். இதை மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான மெத்தட். ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் கொஷினே ஃபைண்ட் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அந்த மாதிரி தான் வரும். இல்லை சொல்யூஷன் வந்தால் கூட இது ஈஸியாக ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த 4 மெத்தடில் நான் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஆன்சரே போட்டாலும் சரி, இல்லை ப்ரொசீஜர் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஓகே தான். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் xy² ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு dx ப்ளஸ் x²y ப்ளஸ் y இன்ட்டு dy ஈக்குவல் டு 0. இது ஒரு சம்மு. அப்புறமா இன்னொரு சம் சால்வ் y dx. மேடம் லதா மேம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க மேம். y dx ப்ளஸ் 1 ப்ளஸ் x² tan inverse x dy equal to 0. Then solve y² plus x² dy by dx equal to xy dy by dx. இந்த 3 சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 minutes நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 minutes எடுங்க. ஒரு 5 minutes நான் ஹோல்டே பண்ணுறேன். நான் அதுக்கப்புறமா நம்ம என்ன ஏதுன்னு டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. சொல்யூஷன். இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருமே எக்ஸாக்ட்னு போட்டிருப்பீங்க. am I right? ஓகே, கவனிங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட் ப்ராப்ளம் இல்லை எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எக்ஸாக்ட்னு போட்டிருந்தீங்களா? ஓகே, வேறு ஏதாவது யோசிச்சிங்களா? இதை வேறு எந்த மாதிரியாவது போட முடியுமா? ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 கிளாஸ் இன்டகிரேஷன் தான், சார்பிக்ஸ் மெத்தட்லேருந்தே இன்டகிரேஷன் ஓரளவுக்கு அப்பர் எண்டில் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இதை வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சிங்களா?
கவனிங்க. ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாமில் பார்க்கும்போது எல்லா மெத்தட்ஸும் தான் ட்ரை பண்ணுவோம். ஆஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது xy ஸ்கொயர் டிஎக்ஸு ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது ரெண்டுத்த ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய்னு எழுதிடுறேன். இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எக்ஸ்ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸ்ஒய்யை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய்னு வரும். இதெல்லாமும் பண்ணலாம்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்டூ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய். இது வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய்னு எழுதலாம். நல்லா கவனிங்க. எக்ஸ் டிஎக்ஸ்னால் நம்ம என்ன போடுறோம், எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு போடுறோம். அதாவது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனு ஒரு வேரியபிள் அதனுடைய டெரிவேட்டிவ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன போடுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஒய் டிஒய் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி தான் இது எக்ஸ்ஒய் இன்டூ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய். அப்படி வரும்போது எக்ஸ்ஒய் த ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு போடலாம் ஈக்குவல் டு சி பை 2. இதே ஆன்சர் தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாக்டில் போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கும். சரிங்களா? இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதாவது ஓவராலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு போடலாம். இதே சம்மு உங்களுக்கு நோட்ஸில் வந்துட்டு ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி நான் பண்ணியிருந்திருப்பேன். அது சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லைங்க, இதே சம்மு ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனே கொடுக்காம சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர்னு சூஸ் பண்ணியிருப்போம். எதனால் இதை கரெக்டான ஆன்சர்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 1 equal to c. So this implies x square y square plus x square plus y square equal to c minus 1. c minus 1ன்றது மொத்தமாகவே கான்ஸ்டன்ட்டு. அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே வேரியபிள்ஸ் எல்லாமே சமமாக வருதா பாருங்கள். இந்த மாதிரி 4 கான்ஸ்டன்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஐ மீன் 4 ஆப்ஷன்ஸ்க்குமே நீங்கள் ட்ரை பண்ணணும். கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸ்க்குமே ஒரு ஸ்டெப் வரைக்கும் போயிடுவீங்க. இதுக்கு மேலே இதில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு 4 ஆப்ஷனில் 1 by 1 நம்ம செக் பண்ணிட்டு தான் நாம் முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நோட்ஸில் அதை வந்து வேறு மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் அதை ஒரு முறை செக் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போட்ட முதல் சம் இதுதான். ஓகேங்களா? ரைட். நீங்கள் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போடும்போது இதே தானங்க ஆன்சர் வந்தது. போட்டிங்களா? ரைட். ஸோ அடுத்தது உங்களுக்கு சம் வந்து y dx plus 1 plus x square tan inverse x dy equal to 0. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஹோமோஜீனியஸ் கிடையாது. ஹோமோஜீனியஸ் இல்லைன்னும் போது கட்டாயம் எக்ஸாக்ட் அந்த வடிவத்தில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட mdx plus ndyன்னு நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே கிளீனாக தெரிஞ்சிடும். இது நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் டோ எம் பை டோ ஒய் 1ன்னு வரும். டோ என் பை டோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வரும். நீங்கள் mdx plus ndy வடிவத்தில் தான் இருக்குது, ஆனால் எக்ஸாக்ட் வரல. ஓகேங்களா? சரி, ஹோமோஜீனியஸ் வருதான்னு பார்த்தா ஹோமோஜீனியஸும் வரல. ஏன்னா இதுக்கு பவர் வந்து 1. நீங்கள் இது மாதிரிலாம் தான் செக் பண்ணணும். எக்ஸாக்ட் வருதான்னு முதல்ல பார்க்குறீங்க, அதுவும் வரல. ஸோ ஹோமோஜீனியஸ்னால் பவர் 1, அதுவும் வரல. ஸோ வேறு சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ y dx equal to minus of 1 plus x square tan inverse x dy. This implies dx இங்கே தான் இருந்தாகணும். ஸோ இந்த டேர்ம் மொத்தமாக இங்கே எடுத்துவாங்க. 1 by 1 plus x square tan inverse x into dx equal to minus dy by y. ஓகே, இப்படி தான் இருக்குது. நான் பிரிச்சுட்டேன், நோ ப்ராப்ளம்.
அடுத்தது நான் இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணுவேன்? இதை நான் இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்டகிரேஷன் மெத்தடில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்னென்னா, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து ஒரு ஃபங்க்ஷனும் அதனுடைய டெரிவேட்டிவும் ஒரே இடத்துல வருதான்னு பாருங்கள். லைக் திஸ், ஒரு ஃபங்க்ஷன் அதனுடைய டெரிவேட்டிவ் ஒரு இன்டகிரேஷனில் வருதான்னு பாருங்கள். அது மேலே கீழே எங்கே வேணாலும், ஒன்று இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று எப்படியாவது வருதான்னு பார்ப்போம். அப்படி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணலான்னு அர்த்தம். ஒரு ஃபங்க்ஷனும் அதனுடைய டெரிவேட்டிவ். இப்போ இதில் நீங்கள் tan inverse xன்னு நீங்கள் டீன்னு எடுத்தீங்கன்னா, if I am putting t equal to tan inverse x அப்படி போடுறீங்கன்னா dt அப்படின்றது என்னென்னா 1/1 plus x square dx. அதாவது இங்கே பாருங்கள், இது 1/1 plus x square dx-ஐ நான் என்னன்னு போடலாம்னா dtன்னு போடலாம். ஸோ dt by t equal to minus of dy by y. ஸோ dt by t வந்து உங்களுக்கு log t equal to minus log y plus log c. This implies t equals to c by y. இதெல்லாம் கொஞ்சம் டைரெக்டாக போட பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். இதை நீங்கள் log of c by yன்னு இதெல்லாம் log கேன்சல் ஆகிடும். ஸோ this implies tan inverse x equal to c by y. This implies ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சம்ஸ் கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் ஒரு யூனிட்டுக்கு மொத்தமாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது டெஸ்ட்டுன்றது. நான் அதே ஸ்பிட் பண்ணி தான் வைக்கலான்ற யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்க முடியும், நிறைய டவுட்ஸ் உங்கள் சைடில் வரும். அப்போ தான் நான் அதை பிளான் பண்ணிடுறேன். இன்றைக்கி நாளைக்கு அதை கன்க்ளூட் பண்ணிடுறேன். என்னன்ட்டு கொஞ்சம் என்ரோல்மெண்ட்டு ஷுவராக இருக்கிறவங்க கொஞ்சம் இன்றைக்கி எனக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நான் அதுக்கு அடுத்தது பிளான் பண்ணிடணும். அதனால் ஷுவராக இன்றைக்கி கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருங்க. இன்றைக்கி இதில் வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் தான் எல்லா கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெட்னஸ்டேலேருந்து எதுவுமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண மாட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் லிங்க் மட்டும்தான் ஈஸி ஆக்சஸிங்காக இருக்கணும். அதுக்காகவும் தென் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்பு. வீடியோ லிங்க் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், கிளாஸில் இது எல்லாமே லிங்க் எல்லாமே அதில் இருக்கும், கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கும். ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கிளாஸ் அவர் முடிஞ்சவொடனே ஒரு 5 minutes சொல்கிறேன். நான் எய்தர் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு சொல்லிடுறேன். டெஸ்ட்டு லிங்க்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அதில் தான் இருக்கும். கேலண்டர் போட்டு ஷெட்யூல் பண்ணுறோம், அந்த டைமுக்கு டெஸ்ட்டு லிங்க் தானாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த டைம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியதாக ஒர்க்கு. இனிஷியலாக டைமிங் லிமிட்லாம் கொடுக்க போகிறதில்ல, பட் டைமிங் லிமிட் நான் கொடுத்துருவேன். நீங்கள் அசைன்மெண்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எனக்கு லேட்டுன்னு காமிச்சிடும். அதை வச்சு உங்களோட டைம் லிமிட் நான் எவால்வேட் பண்ணிப்பேன். அது என்னோடய விஷயம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது 2 டெஸ்ட்டாக வைக்கிறதா இல்லை ஒரே டெஸ்ட்டாக மொத்தமாக 100 கேள்வியாக வைக்கிறதான்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது இந்த ப்ராப்ளம் y² + x² dy by dx equal to xy dy by dx. எப்படி போட்டிங்க? ஓகே எக்ஸாக்ட் வந்துதா? செக் பண்ணிங்களா? எக்ஸாக்ட்னு கிடச்சிதா? ஃபஸ்ட்டு அதை எக்ஸாக்டான வடிவத்தில் மாற்றணும்னு ஏதாவது முயற்சி பண்ணிங்களா? ஓகே நோ ப்ராப்ளம். எக்ஸாக்ட் வருதா பாருங்கள். கொஷினை மாற்றி எழுதிருக்கேன். y² ப்ளஸ் இங்கே x² அங்கே xy. Here it is x², here it is xy.
இது எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா dy/dx கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து எல்லாமே பவர் 2 தான் வருது. ஓகே, டக்குன்னு நீங்கள் அதே பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் எக்ஸாக்ட் வந்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் மிச்சமாகும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் dy/dx கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதில் dy/dxன்றது என்னென்னா இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ x² - xy dy/dx equals to -y². This implies dy/dx equal to முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் இது ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே சைன் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான் விஷயம். இது ப்ளஸ் ஆச்சு, இங்கே -y² வந்து +y² இருக்குன்னு இங்கே -y² வந்து +y² இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டேர்ம் வந்துட்டு சைன் சேஞ்ச் ஆகும் மொத்தமாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இதை வந்து மாடிஃபை பண்ணணும்னா எப்படி பண்ணியிருப்பீங்க? xy - x² dy equal to y² dx. ஸோ y² dx இது இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் x² - xy dy equal to 0. இதுக்கு அடுத்தது இது mdx + mdy போட்டு எக்ஸாக்ட் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிடணும். எக்ஸாக்ட் வராது, இந்த சம் வந்து எக்ஸாக்ட் வராது. ஸோ ஹோமோஜினியஸ்லி தான் நம்ம போடணும். ஹோமோஜினியஸ்க்கான ஒர்க் வந்து dy/dx v + x × dv/dx மாற்றுங்க. இது v² x², இது v × x², ஏன்னா yக்கு பதிலாக vx போடும்போது -x². ஸோ v² v - 1 x² ஓவராலாக கேன்சல் பண்ணுறீங்கன்னா ஸோ x × dv/dx equal to v² v - 1 minus v equal to v² minus v into v minus 1 by v minus 1. வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தாங்க. மைனஸ் v² plus v by v minus 1. So x into dv/dx equal to v by v minus 1. இதுக்கு அடுத்தது நீங்கள் v terms எல்லாத்தையும் ஒரு சைடு v minus 1 by v dv equal to dx by x. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நியூமரேட்டர்லையும் டிகிரி 1, டினாமினேட்டர்லையும் டிகிரி என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. ஓகேங்களா? நியூமரேட்டர்லையும் டிகிரி 1, டினாமினேட்டர்லையும் டிகிரி 1ன்னு இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. v by v 1 minus 1 by v இப்படி பண்ணிடலாம். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் dx by x. இன்டகிரேஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சமமான டிகிரி இருந்தால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? 1 into dv, dv-ஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v minus log v equal to log x plus அவ்வளோதான். இப்போ vக்கு பதிலாக நீங்கள் y by x போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்ததெல்லாம் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கம்பைண்டான இருக்கிறது எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சம் வந்து டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்காதீங்க, ரேண்டமாக பாருங்கள். இதில் ரேண்டமாக பார்த்தா அது எதில் போடலான்ற ப்ராக்டிஸாக அடாப்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஷின்ஸ் கொடுத்துருக்குற எல்லாத்தையுமே லைனாக எழுதிக்கணும். மெட்டீரியலில் நீங்கள் கொடுத்துருக்குற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே லைனாக எழுதுருங்க. ரேண்டமாக ரஃப் நோட்டில் எழுதிக்கணும். அதை எதில் சால்வ் பண்ணலான்றதை யோசிக்கணும். அதுதான் வே ஆஃப் ப்ராக்டிஸிங். நீங்கள் நோட்ஸை பார்த்துட்டு லைனாக நீங்கள் போடுறீங்கன்னா வேலையாக இருக்கும். என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதுங்க. ஷஃபிள் பண்ணி கூட எழுதுங்க. ரேண்டமாக லைனாக எழுதாமல் முதல் கொஷினை ஒரு லைன்லேயும் ரெண்டாவதாக பார்க்குற கொஷினை இன்னொரு லைன்லேயும் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் உங்கள் வேலைகள்லாம் பாருங்கள். வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம்மை பாருங்கள்.
எப்படி போடலாம் அப்படின்றத அந்த டைம் யோசிக்கணும். அப்படி யோசிச்சா தான் எதை எந்த மெத்தடில் போடலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். இருக்கிற சம் ஒரு 10-15 சம் இருக்கும், ரேண்டமாக கொஷின்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி டீல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் மொத்தமாக நீங்கள் எழுதிட்டு நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இருக்கிற கொஷினை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் கிடைக்காது. ஓகே, அடுத்தது என்னன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் இந்த வடிவத்தில் இருக்கும். ஒன்று வந்து dy by dx plus p of x into y equal to q of x. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. dy by dx வந்தாலே y is a function of x, அவ்வளோதான். y is a function of x. இப்போ dy by dx டேர்ம் வரும், அப்புறமா ஒரே ஒரு y டேர்ம் வரும், மீதி எல்லாமே x டேர்ம்ஸ், அவ்வளோதான். ரிமைனிங் எல்லாமே x டேர்ம்ஸ். dy by dxன்னு இருந்தது. அப்படி இல்லை, dx by dyன்னு இருக்குது அப்படின்னா x டேர்ம் மட்டும் ஒன்றே வரும். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆஃப் y வரும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் y. இந்த மாதிரி வடிவத்தில் அதை மாற்றிக்கிட்டு நாம் ஒர்க் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சால்வ் 1 plus y square dx equal to tan inverse y minus x into dy. Solution. ஓகே, இதை நான் உங்களோட விருப்பத்துக்கு இப்போ விடுறேன். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் இந்த மெத்தட்லாம் நான் சொல்லலை. என்னென்னலாம் இப்போ பண்ண லாஜிக் எல்லாத்தையும் ஏதாவது அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இட்ஸ் யுவர் டர்ன்.